சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. மாணவி கூறிய புகாரின் அடிப்படையில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாகியுள்ளன. பகலில் பிரியாணி வியாபாரி, இரவில் பாலியல் சீண்டல். எப்படி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழைந்தார் ஞானசேகரன்? அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் உள்ள கோட்டூர்புரத்தை சேர்ந்தவர் 37 வயதான ஞானசேகரன். சிறுவயதில் இருந்தே அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் வளர்ந்ததால் பல்கலைக்கழக வளாகத்தின் இந்த இடுக்குகளையும் ஞானசேகரன் அறிந்து வைத்துள்ளார். அடையாறு காந்தி நகர் பகுதியில் சாலையோர நடைபாதையில் பிரியாணி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த ஞானசேகரன் தினந்தோறும் பிரியாணி கடை விற்பனையை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு செல்வதும் அங்கு மாணவிகளிடம் அத்துமீறுவதையும் வழக்கமாக வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பல்கலைக்கழகத்திற்குள் செல்ல 7 வழிகள் இருக்கும் நிலையில் அதை தவிர்த்து யாருக்கும் தெரியாமல் எந்த இடத்தில் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து உள்ளே செல்ல முடியும் என்பதையும் ஞானசேகரன் நன்கு அறிந்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்துமீறல்களை அரங்கேற்றுவதற்காக பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய ஞானசேகரன் தேர்ந்தெடுத்த இடம்தான் சூர்யா நகர். அதன்படி நண்பருடன் தனியாக இருந்ததை வீடியோவாக எடுத்த ஞானசேகரன் அதனை டீன் பேராசிரியரிடம் காண்பித்து டிசி தர வைப்பேன் என கூறி மிரட்டியுள்ளார். அந்த மாணவி புகாரில் இப்படி கூறியுள்ளார். மேலும் தான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் மாணவியின் தந்தைக்கு வீடியோவை அனுப்பிவிடுவேன் என்றும், இல்லையென்றால் சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என கூறி ஞானசேகரன் மாணவியை மிரட்டியதாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. ஆண் நண்பரை விரட்டிவிட்ட பின் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் ஞானசேகரன். 7:20 மணிக்கு மாணவியிடம் பேச தொடங்கி பாலியல் சீண்டலுக்கு பின் 8:30 மணிக்கு மாணவியை அனுப்பியுள்ளார். மீண்டும் 2 நாட்களில் கூப்பிடுவேன் என்று மாணவியை மிரட்டியுள்ளார். மாணவியோ ஊருக்கு சென்றுவிட்டு ஜனவரி 20 அன்றுதான் வருவேன் என கூற மாணவியின் தந்தை போன் நம்பரை தன் போனில் பதிவு செய்துள்ளார். மாணவி அன்று இரவு நடந்த அனைத்தையும் எஃப்ஐஆரில் கூறி ஞானசேகரன் மீது குற்றம் சாட்டியுள்ளார்.